இந்த இயேசுவை இந்த 66 புத்தகத்திலையும் நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணுறீங்களோ ஒரு தேவ ஊழியர் சொல்கிறாரு, there is a red twine that process from Genesis to the Revelation. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இயேசுவை பற்றி தான் ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமத்தில் அவர் ஸ்திரீயின் வித்து, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த மாட்டுக்குட்டியின் ரத்தம், லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் அவரே அந்த பலி, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் அவரே அந்த சட்டம், அந்த எண்ணிக்கை. அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், மகிமையுள்ள ராஜா, ஒவ்வொன்றும் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் செல்லும் போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப வருவேன், உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார், நான் போவேனே ஆகில் அவரை அனுப்புவேன். அல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொன்னாரே. ஐயோ, இயேசு என்னை விட்டு போகிறாரே. இல்லை, அவர் போவது எதற்காக? தன்னுடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவதற்காக. அந்த பரிசுத்த ஆவியானவருமாய் நம்முடைய உள்ளத்தில் உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.